புஷ்பகிரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எலத்தகிரிக்கு அருகில் உள்ள ஒரு சிறிய கிராமம். பல குருக்கள், கன்னியர்கள், துறவிகளை உருவாக்கிய புண்ணிய பூமி. இங்கு அன்பு, பாசம், விசுவாசம் இவற்றை ஆணிவேராய் கொண்ட குடும்பம். ஆசிரியர்கள் திரு டேனியல், திருமதி சவரியம்மாள். இவர்களுக்கு 1966 வருடம் பிப்ரவரி மாதம் 28ஆம் நாள் 6வது பிள்ளையாய் பிறந்தவர்தான் இன்றைய வெள்ளி விழா நாயகர், நமது முதல்வர் அருட்தந்தை முனைவர் டி. மரிய அந்தோணிராஜ் அவர்கள். அன்னையின் அரவணைப்பிலும் தந்தையின் பாசத்திலும் வளர்ந்த தந்தை அவர்கள். உடன் பிறந்தவர்களான அண்ணன் திரு ஆரோக்கியராஜ், அக்காமார்கள் திருமதி மெர்சி, திருமதி ஜோஸ்பின், அருட்சகோதரி ஜாக்குலின், திருமதி சுகந்தி, தங்கை திருமதி அமலி மற்றும் தம்பி திரு தாமஸ் ஆகிய இவர்கள் மீது தந்தை மரிய ஆண்டனிக்கு அளவு கடந்த பாசம். இவரின் செல்ல பெயர் மரியா. மரியாவுக்கு ஆண்டவன் பால் இருந்த நம்பிக்கை, இளைஞர்கள் மேல் இருந்த எழுச்சி, ஏழைகளின் பால் இருந்த பாசம் பின்னாளில் எப்படியாவது குருவாக வேண்டும் என தூண்டியது. ஆரம்ப கல்வியை பெலவர்தி அரசு தொடக்கப் பள்ளியிலும், உயர்நிலை கல்வியை எலத்தகிரி தூய அந்தோணியார் மேல்நிலைப் பள்ளியிலும் பயின்றார். 8 முதல் 12ஆம் வகுப்பு வரை திருப்பத்தூர் தொன் போஸ்கோ பள்ளியிலும் பயின்ற இவர் தூய நெஞ்ச கல்லூரியில் பிகாம் பட்ட படிப்பை 1987 முதல் 990 வரை பயின்றார். சென்னை லொயோலா கல்லூரியில் எம்காம் முதுகலை பட்ட படிப்பை 1992 மற்றும் 93 முடித்தார். மேலும் எம்ஃபில், PhD, பிலாசபி, தியாலஜி என அடுக்கடுக்காய் பட்டங்களை பெற்றாலும், பதவிகள் குவிந்தாலும் இவர் தோற்றத்தில் எளிமையானவர், மெத்த படித்த மேதை என அலட்டிக் கொள்ளாதவர். இவர் படிக்கும் காலத்தில் புத்தகத்தை படித்ததை விட இளைஞர்களின் மனதை படித்ததுதான் அதிகம். தூய சின்னப்பர் பிலிப்பியருக்கு சொன்னதைப் போல, ஆண்டவராம் இயேசுவை பற்றிய அறிவே நான் பெறும் ஒப்பற்ற செல்வம் என தன் வாழ்க்கையை பக்குவமாய் அமைத்துக் கொண்டவர். தாய் தந்தையரின் ஆசியுடன் ஏழை எளியோருக்காக, இளையோருக்காக வாழ முடிவெடுத்தார். அவரின் எண்ணமெல்லாம் நான் ஒரு குருவாக வேண்டும் என்றே இருந்தது. அதுவும் ஒரு சலேசிய குருவாக வேண்டும் என்பதிலேயே இருந்தது. இறை வழி வாழ்ந்து இளையோரின் வாழ்வுக்கு வழிகாட்டியான ஆன்மீகத் தென்றல் தூய தொன்போஸ்கோவின் பாதம் தொடர 1979 திருப்பத்தூர் தொன் போஸ்கோ இளங்குரு மாணவர் இல்லத்தில் சேர்ந்தார். சிலிகுரி, ஏற்காடு, பெங்களூரு போன்ற இடங்களில் குருமானவர் பயிற்சி பெற்றார். சலேசிய குடும்பம் இவரை பண்பினில், பரிவினில், தன்மையில், தாழ்ச்சியில், எண்ணத்தில், ஏற்றத்தில், உள்ளத்தில், உழைப்பினில் உயரிய குருவாக வார்த்தெடுத்தது. 1999ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் நாள் தருமபுரி மறை மாவட்ட ஆண்டகை மேதகு ஜோசப் அந்தோணி அவர்களால் அன்றைய சலேசிய மாநிலத் தலைவர் அருட்பணி பெலார்மின் பெர்னாண்டோ அவர்கள் முன்னிலையில் சலேசிய குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். தனது கனவு நனவானதை நினைத்து அன்னை மரியாளுக்கும் தூயவன் தொன் போஸ்கோவிற்கும் நன்றி செலுத்தினார். 1990 முதல் 1992 வரை தொன் போஸ்கோ பெரம்பூரில் 2 ஆண்டுகள், 1992 முதல் 1993 வரை தொன் போஸ்கோ பிராட்வேயில் 1 ஆண்டு என பிராக்டிகல் ட்ரைனிங் செய்தார். கல்லூரி படிப்புக்காக 2 ஆண்டுகள் 1993 முதல் 1995 வரை டான் பாஸ்கோ எக்மோர் சென்னையில் தங்கியிருந்து எம்காம் பட்டப்படிப்போடு அந்த இல்லத்தில் அவருக்கென ஒதுக்கப்பட்ட பணியையும் பக்குவமாய் கவனித்துக் கொண்டார். ஆங்கில ஆசிரியராக வேலூர், காந்திநகர் தொன் போஸ்கோ மேல்நிலைப் பள்ளி, பிராட்வே செயின்ட் கேப்ரியல் மேல்நிலைப் பள்ளி மற்றும் பெரம்பூர் தொன் போஸ்கோ மேல்நிலைப் பள்ளி ஆகிய இடங்களில் தனக்கே உரித்தான பாணியில் தனது கல்வி பணியை தொடங்கினார். 1996ஆம் ஆண்டு முதல் 1999ஆம் ஆண்டு வரை பெங்களூரு கிறிஸ்து ஜோதி கல்லூரியில் இறையியல் படிப்புக்காக 4 ஆண்டுகள் தங்கி படிப்பும் பயிற்சியும் பெற்றார். 2000ஆவது ஆண்டில் 5 மாத காலம் திருப்பத்தூர் சகாய அன்னை ஆலயத்தில் உதவி பங்கு தந்தையானார். தந்தையின் துடிப்பை கண்ட சென்னை சலேசிய மாநிலம் தந்தை அவர்களை 2000ஆவது ஆண்டு மே மாதம் திருப்பத்தூர் தூய நெஞ்ச கல்லூரிக்கு பணியமர்த்தியது. அன்று முதல் இன்று வரை 1/4 நூற்றாண்டுகளாக திருப்பத்தூர் மாவட்டம் தந்தை மரியா அவர்களை ஏழை எளிய மாணவர்களுக்கு உயர்கல்வி அளிக்க தத்தெடுத்துக் கொண்டது. தந்தை மரியா அவர்களின் வருகை இப்பகுதி வாழ் இளைஞர்களின் வரமாக அமைந்தது. என்ன வியப்பு, இவன் சாதிக்க பிறந்தவன் என்பதை உணர்ந்த சென்னை சலேசிய மாநிலம் மரியா அவர்களுக்கு டைரக்டர், CFCA இன்சார்ஜ், CS டைரக்டர், வார்டன்,
அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர், கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ், வைஸ் பிரின்சிபல், வைஸ் ரெக்டர், பிரின்சிபல் என பல பொறுப்புகளை வழங்கியது. இவை அனைத்திலும் அசத்தி காட்டினார். 2000 முதல் 2006 வரை திருப்பத்தூர் வட்டார கிராமப்புற மாணவர்களின் கல்வி மேம்பாட்டு அமைப்பின் இயக்குநராக சலேசியன் எஜுகேஷனல் எம்பவர்மெண்ட் ஆஃப் ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் 6 ஆண்டுகள் கிராமப்புற சிறார்களின் மேம்பாட்டுக்காக தன்னையே அர்ப்பணித்தவர். இதே காலகட்டத்தில் மாலை நேர கல்லூரியில் பிகாம் துறையில் பேராசிரியராகவும் எம்காம், பிகாம் ஷிஃப்ட் டு கோஆர்டினேட்டர் ஆகவும் திறம்பட செயல்பட்டவர். CFCA இயக்குனர் மற்றும் கல்லூரிக்கு வெளியில் செயல்பட்ட பனாம்பாரா ஹாஸ்டல் இயக்குனர் 2001 ஆண்டு முதல் 2010 ஆண்டு வரை ஜோதி நிவாஸ் ஹாஸ்டல் இயக்குனர் என பல நிலைகளில் பணியாற்றினார். படிப்பில் தீராத ஆர்வம் கொண்ட மரியா அவர்கள் பணிகளுக்கு இடையே MPhil எனும் ஆராய்ச்சி படிப்பையும் வெற்றிகரமாக முடித்தார். தந்தை மரியாவின் வேகத்தையும் விவேகத்தையும் கண்ட சலேசிய குடும்பம் தந்தைக்கு 2006 ஆண்டு பிகாம் துறையில் பேராசிரியராக பணியாற்ற அரசு பணியை வழங்கியது. ஆசிரியப் பணியோடு ஆராய்ச்சி படிப்பான BST படிப்பை 2010 முடித்தார். 2010 முதல் 2015 வரை கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ், தேர்வு கட்டுப்பாட்டாளர் மற்றும் 2011 முதல் 2015 வரை கூடுதலாக கல்லூரியின் துணை முதல்வராகவும் பணியேற்று பல்வேறு மாற்றங்களை அறிமுகப்படுத்தினார். 2015 முதல் கல்லூரி முதல்வராக பொறுப்பேற்றுக் கொண்டார். 2015 முதல் இன்று வரை தூய நெஞ்ச கல்லூரியின் பொற்காலம். தமிழ்நாடு மட்டுமல்லாது இந்தியாவே உற்று பார்க்கும் அளவிற்கு அசுர வளர்ச்சி பெற்றது இந்த காலகட்டத்தில்தான். தந்தையின் பாசத்தால் ஈர்க்கப்பட்ட இளைஞர்கள் பலர் இன்று பல நாடுகளில் பல்வேறு உயர்நிலை பதவியில் இருக்கின்றனர் என்பதை பார்க்கும்போது உள்ளம் பூரிக்கின்றது. தூய நெஞ்ச கல்லூரி 2015 முதல் 2024 வரை 22 புதிய பாடப்பிரிவுகளோடு இளங்கலை, முதுகலை, ஆராய்ச்சி என ஆலமரமாய் அபார வளர்ச்சி பெற்றது. 2016 கல்லூரியில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி புகுத்திய புரட்சியாளர். அன்று தொடங்கிய டிஜிட்டல் மயமாக்கும் பணி இன்று அனைத்தும் ஆன்லைன் மையம் என்ற பெருமை தந்தை அவர்களையே சாரும். ஃபுல் பிரைட் ஸ்காலர்ஷிப் பெற்று 2019 அமெரிக்கா சென்ற ஒரே சலேசிய தந்தை நமது மரியா அவர்கள். கல்லூரியின் நேஷனல் அசஸ்மெண்ட் அண்ட் அக்ரெடிடேஷன் கவுன்சில் அக்ரெடிடேஷனுக்காக கடுமையாக உழைத்த இவர் கல்லூரிக்கு 2019 ஆண்டில் A+, 2024 A++ மற்றும் அகில இந்திய அளவில் கல்லூரிக்கு 2017 95வது இடம், 2022 82வது இடம், 2023 42வது இடம், இப்போது 47வது இடம் கிடைக்க அரும்பாடுபட்டவர் தந்தை மரியா அவர்கள். வைஃபை, CCTV எனேபிள் கேம்பஸ், ICT எனேபிள் கிளாஸ் ரூம்ஸ், வேர்ல்ட் கிளாஸ் இண்டோர் ஸ்டேடியம், பைசென்டனரி பிளாக், அப்துல் கலாம் ரிசர்ச் சென்டர், DB ஸ்கில் சென்டர், இன்குபேஷன் சென்டர் என கல்லூரி அனைத்து பரிமாணங்களிலும் வளர்ச்சி பெற்றது இவரது காலகட்டத்தில்தான். இந்த கல்லூரியில் உள்ள நுழைவு வாயில் முதல் வானளாவிய கட்டிடங்கள் வரை தந்தையின் பெயரை சொல்லும். தந்தை அவர்கள் UGC இன் நேஷனல் அசஸ்மெண்ட் அண்ட் அக்ரெடிடேஷன் கவுன்சில் டீம் விசிட்டல் ஒரு உறுப்பினர் மற்றும் சவுத் இந்தியன் கோஆர்டினேட்டர் ஃபார் சேவியர் போர்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன், மெம்பர் இன் டான் பாஸ்கோ ஹையர் எஜுகேஷன் எக்ஸிகியூட்டிவ் கமிஷன், திருவள்ளுவர் யூனிவர்சிட்டி முன்னாள் சிண்டிகேட் மெம்பர் என்பது எங்களுக்கெல்லாம் பெருமை. அரசியல் பாகுபாடு இன்றி ஊர் பெரியவர்கள், அலுவலர்கள், அரசு அதிகாரிகள் என அனைவரிடமும் அன்பாக பழகக்கூடிய பண்பாளர். இவர் பணிதளத்தில் உள்ள சலேசியர்கள் இல்ல தந்தை, சலேசிய மாநில தலைவர்கள், ஆயர்கள் மீது தந்தை மரியாவுக்கு மரியாதையும் பாசமும் உண்டு. கல்லூரி பேராசிரியர்கள், அலுவலர்களின் குடும்பங்களில் ஏதாவது நல்லது கெட்டது என்றால் சிரமம் பாராது கலந்து கொள்ளும் உயரிய குணமுடையவர். உபகாரிகளுக்காக, கல்லூரிக்காக ஜெபிக்க மறவாதவர். என்னடா கண்ணா என்ற வசீகர சொல்லுக்கு சொந்தக்காரர். எங்கும் பெர்ஃபெக்ட், எதிலும் பெர்ஃபெக்ட் எனும் ஃபார்முலாவை கொண்டவர். இவர் கண்ணுறங்கார், கருமமே கண்ணாயிருப்பார். ஏழை பணக்காரன் என்ற ஏற்ற தாழ்வு பாரார். தந்தை அவர்கள் தூங்கிய நேரத்தை விட கல்லூரியின் வளர்ச்சிக்காக ஏங்கிய நேரம்தான் அதிகம். தந்தையே, நீவிர் இப்பகுதி வாழ் இளைஞர்களுக்கு அன்பு பொய்கையாய், அடைக்கலக் கோட்டையாய், பாதுகாவலாய் இருக்கின்றீர். இந்நாளில் நீவிர் நிறைவான இறை அருள் பெற்று நிறைவோடு வாழ வாழ்த்துகிறோம். வாழ்க தந்தை அவர்கள், வளர்க அவரின் இறைப்பணி, இளைஞர் பணி, உயர்கல்வி பணி. Hi Anthony, hearty congratulations to you on your silver jubilee of the priestly ordination. My beloved brother Anthony,
Congratulations on your 25th anniversary as a priest. May you continue to be sustained by God's grace, and may your life in God's service always be filled with joy. Anton, greetings from California. On this momentous occasion of your 25th anniversary, which I'm so much missing, Aaron, Raja and I offer our heartfelt congratulations, blessings, and most of all, feel grateful. Congratulations on your 25th priestly anniversary, Veripa. Congratulations to Father Maria as well. I have come to know him when I visited you at Tirupati. May God bless you both, and may you bring God's blessings upon the people you serve and the students you teach.